ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெசிபிள் ஆடியோ. எல்லாரும் நீங்க ஷார்ட்ஸ்ல பார்த்துட்டு தான் வீடியோ பார்க்க வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டேரக்டா வீடியோ பார்த்துருந்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கொண்டு வந்திருக்க ஆம்பிள்ஃபயர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு நியூ இயர் ஆஃபர் தான் கொண்டு வந்திருக்கோம். நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க, நான் நியூ இயர் ஆஃபர் கொடுங்க ப்ரோ, நியூ இயர் ஆஃபர் கொடுங்க, நியூ இயர் ஆஃபர் கொடுங்க, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதுக்காக நம்ம நியூ இயர் ஆஃபர் கொண்டு வந்திருக்கோம். ஆனா இந்த யாராலையுமே கொடுக்க முடியும் அந்த மாதிரி ஒரு பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம். 10,000 பட்ஜெட்ல இப்ரானி கிட்டு போட்டு போடுற ஆம்பிள் பிளேயர், அக்ரிலிக் பேனல் போட்டு நம்மளால மட்டும்தான் கொடுக்க முடியும். யாராலையும் கொடுக்கவே முடியாது. அதே சமயத்தில் இந்த கிட்ல பாத்துட்டீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா டிடிஎஸ், டால்பி டிஜிட்டல் எல்லாமே சப்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த டிஎஸ்பி கிட்ல. அதே மாதிரி இதுல ஹெச்டிஎம்ஐ இருக்கு, ஹெச்டிஎம்ஐ, ஏஆர்சி, அதே மாதிரி ஆப்டிக்கல், கோயாக்சல், ஏக்ஸ் எல்லா ஆப்ஷனும் நம்ம கொடுத்துருக்கோம். இதுல இன்னொரு யூனிக்கான விஷயம் என்னன்னு பாட்டு, மற்ற கிட்ஸ்ல எல்லாம் நீங்க ரிமோட் மிஸ் ஆயிருச்சா பாட்டு மாத்துறது பண்றது முடியாது. ஏசுவலாம் நம்ம அந்த டீகோடர் மூலமா தனித்தனியா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வால்யூம் வச்சுக்கலாம். ஆனா பாட்டை மாத்துறதோ, பாஸ் பண்றதோ, பிளே பண்றதோ, மோடு மாத்துறதோ எதையுமே ரிமோட்ல பண்ண முடியாது. இந்த கிட்ல பாத்தீங்கன்னா நீங்க ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது கிட்டு ஸ்டாண்ட் பைல தான் இருக்கும். அதே மாதிரி நீங்க ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஸ்பீக்கர்ஸ்ல எந்த நாய்ஸுமே வராது. ஒவ்வொரு ஆம்பிள பார்த்தா ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது டப்பு டப்புன்னு சவுண்ட் வரும். அந்த மாதிரி சவுண்ட்ஸ் எதுவும் வராது. நீங்களே பார்த்துருப்பீங்க. நான் மைக் ஆன்ல தான் இருக்கு. இன்னொரு டைம் ஆஃப் பண்ணி ஆன் பண்ற பாருங்க. ஆஃப் பண்ணியாச்சு. எந்த சவுண்டும் ஒரு டப்புங்கிற சவுண்ட் ஓடக்காது. சுவிட்ச் ஆன் பண்ற சவுண்ட் தான் வந்திருக்கும். அதே மாதிரி திரும்ப ஆன் பண்ற பாருங்க, எந்த சவுண்டும் வராது. கிட்டு ஸ்டாண்ட் பைல தான் இருக்கும். நீங்க இந்த இடத்த பட்டன் கொடுத்துருக்கோம், ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருக்கோம். அதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கிட்டு ஆன் ஆகும். அதுக்கப்புறம் ஃபோல்டர்ஸ் இருக்கு, ஏஆர்சி, ஆப்டிக்கல், கோயாக்ஸ் எல்லாமே நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க மோடு மாத்திக்கலாம். ஸ்டீரியோ, ப்ரோலாஜிக், மியூசிக், மூவிஸ்னு ஒரு 4 மோடு கொடுத்துருக்காங்க. அந்த மோட பட்டன்ஸ்லயே மாத்திக்கலாம். அதான் நீங்க இப்ப பென்ட்ரைவ்ல போட்டுக்கிறீங்கன்னா யூஎஸ்பியில போடுற பட்சத்துல நீங்க சாங் மாத்திக்கலாம். ஏன்னா யூடியூப்ல போட்டிருக்கோம், அதே நேரம் எந்த சாங்கையும் பிளே பண்ண முடியாது. ஆனா அதனால நாங்களே என்ஜி சாங் போட்டிருக்கோம். நீங்க சாங் அடுத்தடுத்து சாங் மாத்திக்கலாம். நீங்க இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி வேர்ட்ஸ் பண்ணிக்கலாம், பாஸ் பண்ணிக்கலாம், பிளே பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்க பண்ணிக்கலாம். எல்லா ஆப்ஷனுமே அந்த ரிமோட் இந்த கிட்ல கொடுத்துருக்கு. அதே சமயத்தில் இதுல டிரான்ஸ்ஃபார்மர் 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம ரெகுலரா நம்ம போடக்கூடிய எல்லா ஆம்ப்லயுமே 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிருக்கு. அதே மாதிரி இதில் நம்ம 8 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணிக்கிறோம். சப்வூஃபர் நீங்க 12 இன்ச் யூஸ் பண்ணிக்கலாம். நேற்று நாங்கள் போட்டிருந்த வீடியோவில் 15 இன்ச் போட்டிருந்தோம். நாங்கள் 15 இன்ச் தான் லோட் பண்ணி செக் பண்ணி பார்த்தா 15 இன்ச்சுக்கு சூப்பரா இருக்கு. நீங்க 12 இன்ச் போடனாலும் போடலாம், நம்மள்டே பை பண்ணி 15 இன்ச் சப்வூஃபர் போடனாலும் போட்டுக்கலாம். அதுக்கு தகுந்தாப்புல ஆம்பிள் பிளேயர் போட்டிருக்கு. இது ஒரு எஸ்டிகே டைப் 4 பெட் தான் போட்டிருக்கோம். கிளாரிட்டி அவ்வளவு சூப்பரா இருக்கும். சப்வூஃபர் சவுண்ட் ஆகட்டும் எல்லாமே அவ்வளவு சூப்பரா இருக்கும். சைடு ஸ்பீக்கர் எல்லாமே நீங்க 8 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்க 4 இன்ச்சு, 6 இன்ச்சு, 8 இன்ச்சு நீங்க எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல் ரேஞ்ச் ஆகட்டும், மிட் ரேஞ்ச் ஆகட்டும், நீங்க எந்த ஸ்பீக்கர் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு ஃப்ரண்ட் 2 டவர் போடுறதுனால நீங்க டவருமே இதில் நீங்க லோட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஹெவியான ஐசி தான் போட்டிருக்கோம். அதே சமயத்தில் இதில் சப்வூஃபருக்கு தனியா வால்யூம் வந்துடும். அது இல்லாமல் நீங்க ரிமோட்லி சப்வூஃபர் வால்யூம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த ரிமோட்ல சப்வூஃபர் வால்யூம் தனியா வந்துடும், சென்டர் ஸ்பீக்கர் வால்யூம் தனியா வந்துடும், ரியர் ஃப்ரண்ட் 2 தனித்தனியா வந்துடும். அதே சமயத்துல பேஸு, ட்ரிபிள் எல்லாமே நீங்க டவர் வச்சிருந்தீங்கன்னா ஒரு சிலர் டவர்ல ஒரு நடுத்தரமான சாங், மெலோடி சாங் கேட்கும்போது டவர்ல தான் போட்டு கேட்பாங்க, சப்வூஃபர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அந்த சமயத்துல எல்லாம் பேஸ் வச்சுக்கலாம், ட்ரிபிள் வச்சுக்கலாம். டவர்லயே ஒரு சப்வூஃபருக்கு நான் ஈக்குவலான ஒரு பேஸ் வரும். அந்த அளவுக்கு குவாலிட்டியா தான் இருக்கும். அதே இந்த பக்கம் மாஸ்டர் வால்யூம்ல என்கோடர் கொடுத்துருக்காங்க. நீ நார்மலா டோட்டல் எல்லா வால்யூமே வச்சுக்கலாம். அதே சமயத்துல ஒவ்வொரு டைம் ப்ரெஸ் பண்ணும்போது பேஸ் வந்துருச்சு, ட்ரிபிள் வந்துருச்சு, ஃப்ரண்ட் வால்யூம், சென்டர் வால்யூம், சரவுண்ட் வால்யூம், சப்வூஃபர் வால்யூம், மாஸ்டர் வால்யூம், ஓவரால் எல்லாம் தனித்தனியா நீங்க இதுல கண்ட்ரோல். இந்த ரிமோட்டே மிஸ் ஆயிட்டாலும் நீங்க டோட்டலா ஆம்பிள் பிளேயர்ல ஆப்ரேட் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஆட் பண்ணி தான் இருக்கும். அதனாலதான் நீங்க ஆன் பண்ணும்போது எந்த சவுண்டு எதுவும் வரல, தெளிவா இருக்குது. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனோட இருக்குது. நம்ம 10,000 பட்ஜெட்டுக்கு இவ்வளவு ரேட் கம்மியா இருக்கு, அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்கவே தேவையில்லை. ஏன்னா நீங்க இது மெட்டீரியல் வெளியே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா 12, 13 அந்த மாதிரி ரேஞ்ச் வரும். அப்ப நீங்க யோசிச்சுக்கங்க எந்த அளவுக்கு. இதை நாங்களே எல்லாமே ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றது. அக்ரிலிக்ல இருந்து கிட்டு மட்டும்தான் நம்ம வெளியே பர்ச்சேஸ் பண்றோம். அக்ரிலிக் ஆகட்டும், டிரான்ஸ்ஃபார்மர் ஆகட்டும், உள்ள யூஸ் பண்ற ஐசி போர்டு ஆகட்டும், அதே மாதிரி ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு ஆகட்டும், எல்லாமே நாங்கள் ஓனா மேனுஃபேக்சரிங் பண்றதா. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம டெசிபிள் ஆடியோ பேர்ல போர்டு கொடுக்கத்தான் போறோம். அப்ப நீங்க தெரிஞ்சுக்குவீங்க போர்டு அதே மாதிரி எவ்வளவு ரேட் கம்மியாக கொடுக்கும்னு தெரிஞ்சுக்கிதான் போறீங்க. அதனாலதான் நம்ம இவ்வளவு ரேட் கம்மியாக கொடுக்குறோம். இன்னைக்கு வரைக்கும் எந்த ஆம்பு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. இதனால வரைக்கும் நல்லா இதா போயிட்டு இருக்குது. கஸ்டமர் சப்போர்ட்ல, சப்ஸ்கிரைபர் சப்போர்ட்ல ஒவ்வொரு வீடியோ போடும் போது நிறைய ஆர்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த பவுஸ்டிக் சப்வூஃபர் போட்டிருந்தேன். எடுத்த ஸ்டாக்கே 40 ஸ்டாக் தான் இருந்துச்சு.
நம்ம எடுத்த இடத்தையே 40 பீஸ் இருந்துச்சு. 40 பீஸ் எடுத்தேன். வீடியோ போட்ட 20, 30 மினிட்ஸ்ல 40 பீஸுமே முடிஞ்சிருச்சு. என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவ்வளோ பேர் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கீங்க, அவ்வளோ பேர் சொல்லியிருக்கீங்க. அதனால தான் எனக்கு 40 பீஸுமே எனக்கு வந்து ஒரு 30 நிமிஷத்துல 40 பீஸ் போயிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தா நிமிஷத்துக்கு ஒரு ஆர்டர். கிட்டத்தட்ட ஃபோன் பண்ணாமே வீடியோவில் அமௌண்ட் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிட்டு அமௌண்ட் போட்டேன். அதையும் கிட்டத்தட்ட 40 பீஸ் ஸ்டாக் இருந்துச்சு. அதுக்கு மேலே 10 பேருக்கு மேலே ஆர்டர் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு பீஸ் ஆர்டர் போட்டு அவங்களுக்கு கொடுக்க தான் போகிறோம். ஜேபிஎல் போட்டப்போ கூட 2500 ஜேபிஎல் போட்டப்போ கூட இவ்வளோ ஆர்டர்ஸ் இவ்வளோ குயிக்கே வரல. இந்த 15 இன்ச் சப்பு போட்டு அவ்வளோ கஸ்டமர் எடுத்திருக்காங்க. பாக்ஸோட நிறைய கஸ்டமர் எடுத்திருக்காங்க. சப்பு தனியாகவும் நிறைய கஸ்டமர் எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்குமே நான் என்னோட சப்ஸ்கிரைபருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து நீங்க சப்போர்ட் பண்றாங்க, எடுத்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்றவும், நீங்க பார்க்கவும் அடுத்தடுத்து வீடியோ போவாங்க அடுத்து என்ன இவ்வளவு பீஸ் எனக்கு சேல் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்ல இந்த இப்ரானி கிட்ட போட்டு கொடுக்கக்கூடிய ஆம்பிள் பிளேயர் நல்லா சேல் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கஸ்டமர் சப்போர்ட் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் எனக்கு நிறைய இருக்கு. ஏன்னா வந்து அதனாலதான் நான் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு ஒவ்வொரு இது நாள் வரைக்கும் போட்ட வீடியோவில் 100 குறையாம எனக்கு ஆர்டர் இருந்ததே இல்லை. 100+ ஆர்டர்ஸ் எல்லா வீடியோலையும் 100+ ஆர்டர்ஸ் வந்து, ஏன்னா இதுவுமே 50 ஆர்டர்ஸ் தாண்டிருச்சு. அதே எப்படி இன்னைக்கு நாளைக்கு மார்னிங் ஒரு 2 நாள் அது 100 தாண்டிடும். ஏன்னா எனக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னோட ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் தான். ஏன்னா நீங்க வந்து அடுத்தடுத்து வீடியோ நான் போடும்போது எல்லா வீடியோ பாக்குறீங்க, கமெண்ட் கொடுக்குறீங்க, ஷேர் பண்றீங்க. அதனாலதான் எனக்கு எல்லா வீடியோ நான் போடவும் எனக்கு எல்லா பொருளுமே எனக்கு சேல் ஆகிட்டே இருக்கு. நாங்க ரீசனபிளான ரேட் தான் கொடுக்குறோம். ரொம்ப அதிகமான விலைக்கு கொடுத்து நாங்க அதிக லாபத்தையும் எடுத்துக்க போறதில்ல. ரீசனபிளான ரேட் தான் நாங்க கொடுக்குறோம். அதனால வந்து நீங்க டெசிபிள் ஆடியோ நம்பி எல்லாமே வாங்கலாம். சர்வீஸ் பக்காவா தெளிவா கொடுத்துட்டு இருக்கோம். ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுனாவோ, பார்சல் போகும்போது டேமேஜ் ஆச்சுனாவோ எல்லாமே நாங்க மாத்தி நாங்க கொடுத்துட்டு தான் இருக்கோம். இந்த ப்ராடக்ட் வேணுங்கிறீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்க கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ இருக்கும். இந்த ஆம்பிள் பிளேயர் போடுறோம்னா இது உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். இதுக்கு அடுத்து ஒன்று போடுவோம். அது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பயன்படும். அதுக்காக தான் சொல்றேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.